காமெடி நடிகர் கிங்காங் அவரோட மருமகனுக்கு ஒரு சூப்பரான பைக் ஒன்று பரிசா தரப்போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் உலா வந்துட்டு இருக்கு. அது என்ன மாடல், அப்படி என்ன அதில் அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் திரைப்பட காமெடி நடிகரான கிங்காங் அவர்கள் சமீபத்தில் அவரோட மகள் கல்யாணத்துக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து ஏகப்பட்ட பிரபலங்களுக்கு இன்விடேஷன் வச்சு வந்துட்டு இருக்காரு. மேலும் அவங்களோட மகள் கல்யாணத்தில் என்னெல்லாம் நடக்க இருக்கு அண்ட் இவரு வித்தியாசமா அல்லது இவர் என்னென்ன விஷயங்கள் பண்ண போறாரு அப்படிங்கிற செய்திகளுமே வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அவரோட மருமகனுக்காக இவரு சூப்பரான பைக் ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னும், அத அவருக்கு கல்யாண பரிசா கொடுக்க போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கிங்காங் அவரோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது, மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசும்போது, அவங்க இந்த பைக்கு, காரு, நகை நட்டு இந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே எங்களுக்கு வேணாம். உங்களோட பொண்ணும் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்ல குணமுடையவங்களா இருக்காங்க. எங்க வீட்டுக்கு அவங்க வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க ரொம்பவே பெருந்தன்மையா தான் இருந்திருக்காங்க. பட் கிங்காங் அவர்கள் என்ன இருந்தாலும் நம்மளோட பொண்ணுக்கு நம்ம பண்றத பண்ணி தான் ஆகணும். அண்ட் அத தாண்டி மருமகனுக்கும் எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. அத தொடர்ந்து சமீபத்தில அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்களோட மருமகனுக்காக ரொம்ப சூப்பரான மாடல் பைக் ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருக்காரு. கவாசகி M1000RR அப்படிங்கிற பைக்க தான் பார்த்தீங்கன்னா, அவரு புக் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சூப்பர் பைக் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிராண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இதோட ஆரம்ப விலை மட்டுமே கிட்டத்தட்ட 9.5 லேக் இருக்கும் அப்படின்னு சோசியல் மீடியால பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஒரு பைக்க தான் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மருமகனுக்கு அவரு கிஃப்ட்டா தரப்போறாராமா. அவங்க சைட்லேருந்து அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே, தான் மருமகனுக்கு இவரு கல்யாண பரிசா அத குடுத்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விலை உயர்ந்த பைக்க அவங்க மருமகனுக்கு அவரு குடுக்க போறாரு அப்படிங்கிறது இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் கல்யாணம் எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிற டாக்ஸும் இப்பவே மக்கள் மத்தியில எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மிக பிரம்மாண்டமான முறையில கிங்காங் அவர்கள் அவரோட பொண்ணு கல்யாணத்த பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நயன்தாரா அவர்களோட ஆவணப்படத்தின் மீது மேலும் ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களோட ரசிகர்களுக்கும் சரி, அவங்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நயன்தாரா மற்றும் விக்கி இவங்களோட மேரேஜ நயன்தாரா பியாண்ட் த ஃபேட்டேல் அப்படிங்கிற நேம்ல ஆவணப்படமா உருவாக்கியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு ஆவணப்படத்த பார்த்தீங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருந்தாங்க. இந்த படத்துல நானும் ரவுடிதான் படக்காட்சிகளை உபயோகிச்சிருக்காங்க அப்படின்னு நடிகர் தனுஷ் அவர்கள் 10 கோடி முறையீடு கேட்டு வழக்கு பதிவு பண்ணியிருந்தாரு. அது கோர்ட்ல நிலுவையில இருக்கு. இந்த ஒரு நிலையில மறுபடியும் அந்த ஒரு ஆவணப்படத்தின் மீது கேஸ் ஒண்ணு வந்திருக்கு. அதாவது சந்திரமுகி படத்தோட ஒரு சில காட்சிகள அவங்க ஆவணப்படத்துல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னும், அதற்கு ப்ராப்பரான என்ஓசி சர்டிஃபிகேட் அவங்க வாங்கல அப்படின்னும், ஒண்ணு அதற்கு பணம் தரணும், அப்படி இல்லன்னா அந்த காட்சிகள நீக்கணும் அப்படின்னு அந்த படக்குழு தரப்பிலிருந்து வந்திருக்கு. அண்ட் இது நயன்தாராக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே அந்த ஆவணப்படம் மிகப்பெரிய அளவுல போகல. இதுல அடுத்தடுத்து கேஸ் வருது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்க நயன்தாராவுக்கு ஏற்படுத்தியிருக்காமா. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.